ஈவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 5இல் 1 பங்கை தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். மேலாளர் தனக்கு கிடைத்தில் 3இல் 1 பங்கை தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னா கடைக்காரன் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் அப்படியே எழுதிக்கலாமா? லாபம் வந்து நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக, அதான் உங்களை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாருனா கடைக்காரர் தனது லாபத்தில் 5இல் 1 பங்கு, நம்ம லாபம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸ், அப்போ 5இல் 1 பங்குனா 5இல் 1 பங்கு லாபத்தை வந்து யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலாளருக்கு. ஓகேவா? ஸோ அதை எழுதிக்கலாம். இது அப்போது x/5 கரெக்டாக இது வந்து மேலாளருக்கு கொடுக்குறாரு. மேலாளர் என்ன பண்ணுறாருனா தனக்கு கிடைத்தது, மேலாளருக்கு கிடைத்தது எவ்வளோ? x/5, அதில் 3இல் 1 பங்கு, அப்போது 3இல் 1 பங்கு தனக்கு கிடைத்தது எவ்வளோ? x/5, அதை வந்து யாருக்கு கொடுக்குறாருனா உதவியாளருக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உதவியாளருக்கு கிடைத்ததில் பாதி வந்து 100 ரூபாய், அப்போது இதுதான் உதவியாளருக்கு கிடைச்சிது. இப்போ இதில் பாதினா என்னாகும்? 1/2 இன்ட்டு 1/3 இன்ட்டு x/5 விச் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6, 6 5s are 30, 30 இன்ட்டு 100 3000. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3000. ஓகேவா?